ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பேரடைஸ் தமிழ். இன்னைக்கு மாம்பழத்தை வச்சு செய்யக்கூடிய 3 அருமையான ரெசிபீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3-4 இன்க்ரீடியன்ஸை வச்சு ரொம்ப சட்டுன்னு பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான். அந்த 3 ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரெசிபி டபுள் லேயர் மாம்பழ ஜெல்லி கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பர்த்டே, வெட்டிங் டே எல்லாம் வரும்போது நம்ம டக்குன்னு இந்த கேக் பண்ணி நம்ம கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கலாம். பேக்கிங் தெரியாதவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆசையாக சாப்பிட்ட நேச்சுரோஸ் மேங்கோ பாரை வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது புளிப்பு, இனிப்பு, உப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான சுவையில் இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். மூணாவது ரெசிபி நட்ஸு, மாம்பழமெல்லாம் போட்ட மாதிரி ஒரு க்ரீமியான மேங்கோ குல்ஃபி தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமான, ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபிஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முதல் ரெசிபி டபுள் லேயர் மாம்பழ ஜெல்லி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மாம்பழத்தை நல்லா தோல் சீவி கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டு இதை ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக வச்சிடலாம். இப்போ ஜெல்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு அகர் ஆட் பண்ணிக்கிறேன். அகர் எப்பவுமே ஸ்ட்ரிப் மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதை அளந்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நான் எப்பவுமே மிக்சியில் பொடி பண்ணி இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த பொடி 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அப்போ தான் சீக்கிரமாக கரையும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிளறிட்டே இருந்தோம்னா அந்த அகர் கரைஞ்சி தண்ணி மாதிரி ஆயிரும். இதில் 1/3 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். மாம்பழத்தோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை ஊற்றி சிம்மில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும், ரெடி ஆயிரும். இதை இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற கேக் மோல்டில் நான் ஊற்றிக்கிறேன். நல்லா சூடாக இருக்கும் போதே ஊற்றுங்க, ஏன்னா இது சீக்கிரமாக செட் ஆயிரும். ஊற்றிட்டு கொஞ்சம் மாம்பழத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிடும்போது ஒரு பைட்டு கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். மேல் லேயர் கொஞ்சம் செட் ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் நல்லா அவசியம் இல்லை, வெளியிலேயே செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், மேல் லேயர் கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/3 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அகர் பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1/2 கப்பு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ண உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா திரிஞ்சிரும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை செகண்ட் லேயராக அந்த மேங்கோ லேயருக்கு மேலே ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரண்டியை திருப்பி வச்சு அது மேலே ஊற்றுனீங்கன்னா கீழே இருக்கிற லேயர் டிஸ்டர்ப் ஆகாமல் ஈவனாக விழுகும். இப்போ அவ்வளோதான். இதை ஓவர் நைட்டு நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட போகிறேன். ஸோ இந்த மாதிரி கத்தியில் கீறி விட்டுட்டு அதுக்கப்புறமா கவுத்துனோம்னா நீட்டாக அன்மோல்ட் ஆயிரும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரேட் நேச்சுரோ மேங்கோ பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ மாம்பழத்தை தோல் சீவி சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு 1/2 கப்புக்கு கம்மியாக சர்க்கரை ஆட் பண்ணால் போதும். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை.
நான் வந்து ஒரு அரை கப்புக்கு கம்மியாக தான் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இப்படி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து 4 பொருள் தான் தேவைப்படும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதுக்கு எப்படி வந்து பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி ஸ்பூனில் எடுத்து போட்டோம் அப்படின்னா டக்குன்னு விழுகாமல் நம்ம இப்படி ஆட்டுனா மட்டும்தான் வந்து கீழே விழுகணும். அந்த அளவுக்கு இது கெட்டியாக இருக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரை வந்து அந்த பிளேட்டில் போட்டு ஈவனாக இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. நான் வந்து ஒரு பெரிய பிளேட்டு ஒரு சின்ன பிளேட்டு 2 பிளேட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். நீங்கள் வெயில் அடிச்சதுன்னா வெயில்லையும் வைக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம். இதுக்கு வெயில் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சா போதும். இப்போ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இது வந்து காஞ்சிருச்சு. ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சாரி, அந்த பெரிய பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணினதை வந்து வீடியோ எடுக்கணுங்கிறத மறந்து போய் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டோம். அதனால் சின்ன பிளேட்டு மட்டும்தான் வந்து பாக்கி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆம் பாப்படை அப்படியே நம்மளால் உரித்து இப்படி எடுத்துட முடியும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி நம்ம சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா இப்படி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அந்த உப்பு டேஸ்ட்டு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். அடுத்த ரெசிபி நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான மேங்கோ குல்ஃபி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து ஒரு 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு, 10 பிஸ்தா பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு 2-3 செகண்ட் நம்ம மிக்சியில் ஓட்டிட்டோம்னா நட்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண மாதிரி ஆயிரும். இதில் வந்து 3 மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே அரை டின் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நட்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டி பீஸாக இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து குல்ஃபி மோல்டில் ஊற்றி நம்ம வந்து இப்படி மூடி போட்டு நம்ம ஓவர் நைட்டு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். குல்ஃபி ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த குல்ஃபி மோல்டு வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அந்த மோல்டு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இல்லைன்னா தண்ணியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து நான் ஒரு பாதாம் பருப்பை துருவி அப்படியே போடுறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. கடையில் நம்ம குல்ஃபி ஐஸ் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. ஸோ மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சுலபமான ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபீஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.